அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது. 4 தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை. திராவிட மாடல் ஆட்சியில் குற்றவாளிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் விழா. தேவாலய சிறப்பு திருப்பலிகளில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பயம் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். தாத்தா, மகன், பேரன், கொள்ளுப்பேரன் என வாழையடி வாழையாக பதவிகளை அனுபவிப்பது திமுகவின் எழுதப்படாத விதி என ஜி.கே. மணி சாடல். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் தகவல். திருவள்ளூர் அருகே இருப்பு பாதையை கடக்க முயன்றபோது தொடர்வண்டி மோதியதில் கபாலி என்பவர் உயிரிழப்பு. கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி தேனி கும்பக்கரை அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சீராக கொட்டிய அருவியில் நீராடி மகிழ்ச்சி. உடுமலை அருகே தொடர்ந்து 3 மணி நேரம் 4 விதமான இசைக்கருவிகளை வாசித்து ஹரிஷ் கிருஷ்ணா என்ற 15 வயது மாணவன் சாதனை. கஜகஸ்தானின் அக்தாவ் நகரில் வானூர்தி தரையில் விழுந்து வெடித்து சிதறிய விபத்தில் 42 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்.